அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அந்த அல்லாஹ்கிட்ட எப்பயும் நான் பிரார்த்தனை செய்வேன். நம்ம பண்ணைக்கு கோழிகள் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுங்க. அதனால் ஒரு 30 எண்ணிக்கை உள்ள ஒரிஜினல் நாட்டுக்கோழி வாங்கினோங்க. ஏற்கனவே இருந்த பெரிய கோழிகள்லாம் தீபாவளியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தொடர்ச்சியாக விற்றாச்சுங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள் கேட்டாங்க, சரியாக அவங்களுக்கு கோழிகள் கொடுக்க முடியல. அதனால் இப்போ வளர்த்த ஆரம்பித்தாதான் இன்னொரு 3 மாதம் கழிச்சு இது விற்பனைக்கு வரும். வாங்கிட்டு வந்த கோழிங்களை கார்டனுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம கோழிகளை அப்படியே திறந்து விட்டுறக்கூடாது. எப்பயுமே எந்த பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு அதில் ஆன்டிபயோட்டிக் மருந்து கலந்து கோழிங்களுக்கு கொடுக்கணுங்க. வேறு பண்ணையிலேருந்து நோய் தொற்று எதாவது இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற கோழிகள் எல்லாத்துக்கும் அது ஸ்ப்ரெட் ஆயிருங்க. இது டெட்ராசைக்ளின்கிற மருந்து தாங்க. இது எல்லா வெட்டினரி ஷாப்லேயும் கிடைக்கும். இதை 1 லிட்டருக்கு 2 கிராம் மேலே கலந்து கொடுத்தோம்னா கோழிகள் குடிக்கும். கோழிகள் குடித்ததுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் ஆரோக்கியமாக இருக்கும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்கிட்ட உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். நம்ம உழைக்கலை அப்படின்னா எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்கும் நிலைக்காதுன்னு எங்கள் அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அதனால் உழைக்க நான் பிரதிபலன் எப்பயும் எதிர்பார்க்க மாட்டேன். உழைச்சிக்கிட்டே இருப்பேன். அது என்றைக்கு கிடைக்குதோ அல்லாஹு தாலா எனக்கு கண்டிப்பாக எனக்கு கொடுப்பான் எனக்கு. அதனால் வந்தவொடனே கார்டனில் இருக்கிற கூண்டை சுத்தம் பண்ணியாச்சுங்க. இதில் பெரிய கோழிகள் தான் இருந்துச்சு. அதனால் கூண்டுக்கெலாம் ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனுடைய கழிவுகளும் நிறையா இருந்துச்சு. அதை சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம சின்ன கோழிகள் விட முடியும். இந்த வலைகளே நிறையா இடத்துல பெரிய கோழிகள்லாம் ஓட்டை போட்டுருச்சு. அதெல்லாம் சரி பண்ணணும். அதை சரி பண்ண விட்டோம்னா உள்ளே பெருச்சாளி பூனை உள்ளே வந்துட்டு இது சின்ன கோழியாக இருக்கிறதுனால அழகாக பிடிச்சிட்டு போயிடும். நம்ம பெருச்சாளி தொல்லைங்க நிறையா இருக்குது. பூனைகளும் நிறையா வரும் நைட் நேரத்தில். அதனால் அதை பாதுகாப்பு பண்ணிட்டு தாங்க கோழிகளை கொண்டாந்து இங்கே விடணும். நம்ம அடுத்ததாக வாங்கிட்டு வந்த ஃபீடிங் பாக்ஸில் இந்த தீவனத்தெல்லாம் போட்டு கோழிகளை கொண்டாந்து இன்ஷால்லா விட ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் ஒயரிங் வேலை இருந்துச்சுங்க. குண்டு பல்ப்பு கண்டிப்பாக வேணும். குண்டு பல்ப்பு இருந்தால் தான் அந்த கோழிகளுக்கு நைட் நேரத்தில் பனியில் சூடு தேவைப்படும். வெறும் பனியில் இருந்துச்சுன்னா கோழிகள் தாங்காது. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு குளிர் தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அது வரைக்கும் இந்த குண்டு பல்ப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். பகல் நேரத்தில் தேவையில்லை. இரவு நேரத்தில் கண்டிப்பாக குண்டு பல்ப் போடணுங்க. தீவனங்கள் ஃபீடிங் பாக்ஸில் போட்டாச்சு. ஆன்டிபயோட்டிக் மருந்து வச்சாச்சு. நம்ம கோழிகளை கொண்டு வந்து பிஸ்மிலான்னு விட்டோம் அப்படின்னா இனிமேல் இது நல்லபடியாக அதை பார்த்துக்கணும் பத்திரமா. பெரிய கோழிகள்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. புது கோழிகள் வரவும் நம்மளை எங்கேயும் இவனை கண்டுக்காமல் போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அதையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். என் பையன்கிட்ட சொல்லி தான் ஓப்பன் பண்ண சொன்னேன். ரொம்ப ஆர்வமாக இருந்தான். சரி அவனே சொல்லி நீயே ஓப்பன் பண்ணுன்னு சொன்னேன். ஓப்பன் பண்ணி இந்த கோழிகள்லாம் இதில் விட்டுறலாம். இனிமேல் இது பத்திரமா இருக்கும். இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லையும் இதேமாதிரி நிறையா கோழிகள் வாங்கணுங்க. நாம் பிரதிபலன் கிடைக்குதோ இல்லையோ உழைக்க வேண்டியது நம்முடைய கடமைங்க. நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதனுடைய பிரதிபலன் இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், என்னுடைய பையன்தான் எல்லாம் ஓப்பன் பண்ணான். ஓப்பன் பண்ணோடனே சுதந்திரமாக கோழிகள்லாம் வெளியே வந்துடுச்சு. கோழிகள் ரொம்ப ஆக்டிவாகவே இருந்துச்சு. நம்ம வாங்கிட்டு வரும்போது பண்ணையில் செக் பண்ணி தான் வாங்கணும். எனக்கு செக் பண்ணி தான் கொடுத்தாங்க. நம்ம ஒரு கோழி கூட சரியில்லாத கோழி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணிடக்கூடாது. தெளிவாக பார்த்து வாங்கணும். ஏன்னா ஒரு கோழிக்கு ஏதாவது காய்ச்சல் இருந்தனாலும் பக்கத்தில் இருக்கிற கோழிக்கு உடனே அது வந்துடும். அது எல்லா கோழிகளையும் எடுத்து கீழே விட்டாச்சுங்க. இனிமேல் கோழி விட்டவனே என்ன பண்ணோம்னா அது ஃபஸ்ட்டு போய் அந்த மருந்து கலந்த தண்ணி தான் குடிக்கும். அதுக்கப்புறம் தீவனம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம பல்பு போட்டு விட்டுட்டோம்னா அந்த சூட்டில் அது ராத்திரி நேரத்தில் உட்காந்துக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் இது முட்டையிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையும் விற்பனை செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்னென்ன பண்ணையில் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாலை நேரமாக ஆயிடுச்சு. நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் கோழி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேலம் போயிட்டு கால் டாக்ஸி ஓட்டணும். இப்போல்லாம் அதிகமாக நான் ஈவினிங்கில் தான் அதிகமாக கால் டாக்ஸி ஓட்டுறேன். பகல் நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடன் பேசியதில்
மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இது போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.